என் பேர் சார்ல்ஸ். ஜாயின் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய பிரசிடெண்ட். ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து இன்னையோட 10 வருஷம் ஆகும். இந்த 10 வருஷத்தில் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து பல சோஷியல் சர்வீஸ் செஞ்சதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த 10 வருஷத்தில் எங்களோட நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, எங்களை விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. எங்கள் கூட வந்து சேர்ந்தவங்களை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். எங்களை விட்டு போனவங்களை நினச்சி எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் என்னென்னு என்னோடய ஸ்பீச் முடியும் போது நான் சொல்கிறேன். 2004 எவர்ஷைன் கிளப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆரம்பித்து படிப்படியாக கன்ஜோஷம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக மாறி 2007 ஜாயின் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் ஆச்சு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பல சோஷியல் சர்வீஸ் செஞ்சுருக்கோம், இன்னும் செஞ்சிட்ருக்கோம். இந்த 10 வருஷமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய பேரண்ட்ஸ். அதுக்கும் மேலே எனக்கு ரொம்ப துணையாக என் கூட தோள் கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னை ஊக்குவிச்சது என்னுடைய மனைவி திவ்யா. இவங்களுக்கெல்லாம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அவங்கள எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மேனேஜிங் ட்ரஸ்டியான தினேஷோட ஒரே ஒரு ஆசை என்னென்னா, அவங்க கூட சேர்ந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்கணும். யாருமே வந்து வெட்டியாக வீணாக சுற்றிட்டு இருந்தாங்க, கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ஆசையை தான். கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் சாதிப்போம், கண்டிப்பாக சாதிப்போம். நாங்கள் சாதிக்கும் போது எங்களை விட்டு போனவங்க எங்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் நான் சொன்ன வருத்தம் முன்னாடி. மற்றபடி அவங்க எங்களை விட்டு போனதுக்கு எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே முதியோர் இல்லம் கட்டிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் கட்டி முடிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. அதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய கை கண்டிப்பாக தேவை. உங்களால் முடிஞ்ச உதவி, உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கு முடிஞ்ச உதவி நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க அப்படின்னு ரொம்ப நம்பி இதோட முடிச்சுக்கிறேன்.
ட்ரஸ்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா 2012 இது வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணோம். இது 2007 ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட் இது. பட் 2012 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் மறுபடியும் இதுக்கு. அப்போ நான் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இந்த ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ அப்போலேருந்து நாங்கள் சின்னதாக எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டே வரோம். எங்களோட சின்ன ஒரு லேண்டில் சின்னதாக ஒரு ரூம் கட்டி எங்களோட பிள்ளையார் சொல்லியை நாங்கள் போட்டிருக்கோம். அப்போலேருந்து நாங்கள் பண்ண எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கெபி, அப்புறமா நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப்பு. அது பற்றி நீங்கள் வரக்கூடிய ஸ்கோப் ஒர்க்கில் பார்ப்பீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸும் சரி, எங்களோட அன்னதானமும் சரி, நிறைய விஷயங்களும் நீங்கள் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் நிறைய பேர் பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் இந்த ஸ்கோப் ஒர்க்கையும் பார்ப்பீங்க. ஸோ எங்களோட பிள்ளையார் சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ விறுவிறுப்புன்னு எங்களை யங்ஸ்டர்ஸாக நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கூடிய விரைவில் மிகப்பெரிய அளவில் பண்ணுவோன்று உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.
உங்களுக்கு எல்லோரும் இந்த ட்ரஸ்ட் மூலயமா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரஸ்ட் இப்போது 10th anniversary நடக்குது. இதில் நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பேன், எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியல. பட் ஏதோ பண்ணியிருக்கேன், எனக்கு மனசில் கொஞ்சமாவது தெரியுது நான் பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வர்றதுக்கு காரணமே என்னோடய ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். கடைசி வரைக்கும் இந்த ஜேர்னியில் என்னை கூப்பிட்டு போகணும். எந்த நிறைய குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போகணும். இந்த ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு தாயின் கருவில் இருக்கிற மாதிரி ஒரு அமைதியும், ஒரு குழந்தை சிரிப்பில் இருக்கிற உண்மையும் இந்த ட்ரஸ்ட்டில் பண்ணும்போது எனக்கு தெரியுது. இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். என்னோடய உழைப்பு இருக்கும், அதுக்கு என்னோடய உயிரிழப்பு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் சொல்லி. ஜான் ஹான்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்றைக்கி தன்னோட 10வது ஆண்டு விழாவை உங்கள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நண்பர்கள் குழுவாக ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கி ட்ரஸ்ட்டாக மாதிரி சின்ன சின்ன சேவையில் தொடங்கி இன்றைக்கி கன்சிடரபிளாக சொசைட்டிக்கு பல நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபவுண்டர் ஆஃப் த ட்ரஸ்ட் மிஸ்டர் தினேஷ்குமார் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சவர். சின்ன வயசுலேருந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறது நிஜமாகவே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட்குள்ளே இருக்கிற எங்கள் எல்லாரையும் இதுக்குள்ளே சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து இதுக்குள்ளே சேர்த்துருக்காரு. அதனால் இன்றைக்கி எங்களாலேயும் எங்களால் முடிஞ்ச சர்வீஸை இந்த சொசைட்டிக்கு பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார். சர்வீஸ் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாராலையும் பண்ண முடியும். அதை நம்ம மனசால் உணர்ந்தாலே போதும். ஸோ மனசால் உணர்ந்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச சர்வீஸை இந்த சொசைட்டிக்கு பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த ஜான் ஹான்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஜான் ஹான்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உருவாக்கப்பட்டது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இதை இன்னும் மேலே வளர்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இந்த ஜான் ஹான்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நான் சேர்ந்து இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு என்னோட எவ்வளோ எஃபோர்ட் நான் கொடுக்கணுமோ நான் அதுக்கு மேலேயும் நான் கொடுத்து இது ஒரு பெரிய லெவலில் உலக லெவலில் இது பெரிய லெவலில் வரணுன்றது என்னோட ஆசை. என்னோட ஆசை இல்லாமல் எல்லாரோட ஆசையும் அதுதான். எனக்கு சின்ன வயசுலேருந்து சேவை செய்யணுன்றது ரொம்ப ஆசை. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு போதுமான வருமானமோ போதுமான சப்போர்ட்டு இல்லாதனால என்னால் சரியான ஒரு பாதைக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியல. பட் இப்போது இவங்களால என்ன தெரிஞ்ச மூலியமா ஸோ இனிமேல் என்னோட சேவையை இவங்க மூலியமாக நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட லட்சியம், ஆசை. நான் என்னோட இறுதி வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் இருக்கணுன்ற ஆசைப்படுறேன்.
இதுக்கு முடிவே இல்லை, எல்லையில்லா ஒரு போர். இதுக்கு நான் இன்னும் போராடிக்கிட்டே இருப்பேன். ஒரு நல்ல நன்மைக்கு வர வரைக்கும். தாயின் கூடு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தாயின் கூடுக்கு நாங்கள் வந்து கொடுத்த எஃபோர்ட்டு பத்தாது, இன்னும் கூட கொடுக்கணுன்றது என்னோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இதே எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து அதுக்கேற்ற டைமை செலவழித்து இதில் வந்து அவங்களோட எஃபோர்ட்டை காமிக்கணுன்றது என்னோட ஆசை, பர்சனலாக என்னோட ஆசை, மற்றவங்களோட ஆசையும். இதை கண்டிப்பாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோன்றது எல்லாரோட நம்பிக்கை. இதில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி.